அனுஜாய நமஹா. ஆச்சாரிய பக்தியின் சிறப்பை பற்றி, குரு பக்தியின் பெருமையை பற்றி நாம எல்லாரும் இன்னைக்கு கூடி இருந்து குளிர்ந்து கேட்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சைவ சமய பக்தஜன சபையினருக்கு முதற்கண் அடியேனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்ற அந்த ஸ்லோகத்தை நாம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து பல முறை கேட்டிருப்போம், சொல்லியிருப்போம். அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவேதான் பிரம்மா, குருவேதான் விஷ்ணு, குருவேதான் சிவன், குருவேதான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்றது அந்த ஸ்லோகம். பிரம்மாவுடைய தொழில் முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிருஷ்டிக்கிறது, உருவாக்குறது. குருவை எப்படி பிரம்மா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு முறை முதல் தடவை எப்போ நாம குருவை போய் பார்க்கிறோமோ, எப்ப அந்த குருவின் கடாட்சம், அந்த அருட்பார்வை என்பது நம்மேல பட ஆரம்பிக்கிறதோ அப்பவே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, குருவே பிரம்மாவாக இருந்து நமக்குள்ள நல் அறிவை, நல் குணங்களை உருவாக்குகிறார், சிருஷ்டிக்கிறார். அந்த குரு கடாட்சம் என்பது ஒருவர் மீது எப்பொழுதும் முதன் முறையாக பட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே அவனிடத்தில் அல்லது அவள் இடத்தில் ஒரு பிரம்மா எப்படி சிருஷ்டிப்பாரோ அப்படி அந்த குருவானவர் நற்குணங்களையும் நல்ல எண்ணங்களையும் சிருஷ்டிப்பதில் பிரம்மாவாக விளங்குகிறார். அடுத்தது குருவே விஷ்ணு. விஷ்ணு என்ன செய்வார்? விஷ்ணுவோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காக்கும் கடவுள் விஷ்ணு அப்படின்னு சொல்றோம். நாம குருவை போய் சேவிக்கும் பொழுது, குருவை நமஸ்கரிக்கும் பொழுது அந்த குருவானவர் என்ன செய்யறார் அப்படின்னா, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நற்குணங்கள் நம்மை விட்டு விலகாதபடி காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா எவ்வளவோ நல்ல குணங்களும் நமக்கு வரலாம், கெட்ட குணங்களும் நமக்குள்ள வரலாம். ஆனா அந்த நல்ல குணங்கள், அந்த பிரம்மாவால் ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த நல்ல குணங்கள் நம்மை விட்டு விலக ஆரம்பிச்சிருது அப்படின்னாக்க நாம ஒரு நல்லவனா, ஒரு நல்ல பக்தனா உலகத்துல வாழவே முடியாது. அதனால விஷ்ணு என்ன செய்யறார் அப்படின்னா, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நற்குணங்களை காக்கும் பொருட்டு அந்த குருவே விஷ்ணுவாக பல சமயங்களில் இல்ல எல்லா சமயங்களிலுமே செயல்படுகிறார். அடுத்தது குருவ சிவன் அப்படிங்கிறோம். சிவன் என்ன செய்கிறார்? அந்த ருத்ரமூர்த்தி என்ன செய்கிறார் அப்படின்னா, சம்ஹரிக்கக்கூடிய வேலையை, அழிக்கக்கூடிய வேலைகளை செய்வார்னு சொல்றோம். இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்குள் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை, தீய குணங்களை அழிப்பதில் சிவனாக இருந்து செயல்படுகிறார். எந்த மாதிரியான தீய எண்ணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய சமயம் எல்லாத்துக்குமே அவநம்பிக்கை அப்படிங்கிற ஒரு தீய குணம் நமக்குள்ள இருக்கலாம், பயம் அப்படிங்கிற ஒரு தீய குணம் நமக்குள்ள இருக்கலாம், முயலாமை அப்படிங்கிற தீய குணம் இருக்கலாம், அவநம்பிக்கை அப்படிங்கிற தீய குணம் இருக்கலாம். இந்த தீய குணங்கள் எல்லாமே இந்த குரு, எந்த குருவாவனா இருக்கட்டும், எந்த ஆச்சாரியனவனா இருக்கட்டும், யாரையாவது ஒருத்தரை நாம மானசீகமாக குரு என்று வழிபட ஆரம்பிக்கும் பொழுது, அந்த குருவின் விழி என்பது நம் மீது பட ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய அத்தனை தீய குணங்களையும் அந்த குருவே சிவனாக இருந்து சம்ஹரிக்கிறார். ஆக ஒரு குருவை சென்று நாம் வழிபடும் பொழுது அல்லது அந்த குருவின் திருநாமத்தை நமது மனதிற்குள் நாம் ஏற்றிக்கொள்ளும் பொழுது அந்த குருவானவர் நமக்குள் நற்குணங்களை விதைப்பதில் பிரம்மாவாக இருந்து, அந்த நற்குணங்களை காப்பதில் விஷ்ணுவாக இருந்து, நமக்குள் இருக்கும் தீய குணங்களை அழிப்பதில் சிவனாகவும் இருந்து அந்த குருவே பரபிரம்மமாக இருக்கிறார். அதனாலதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிக பெரிய ஆன்றோர்கள், ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், சான்றோர்கள் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ தெய்வத்தை கூட வழிபடாமல் இரு, பரவாயில்ல, ஆனா வாழ்க்கையில நீ முன்னேறணும், நீ ஒரு நல்ல பாதையில போய் சென்று அடையணும் அப்படின்னா முதலில் நீ சென்று சரணாகதி செய்ய வேண்டியது, சரணமே கதி என்று பற்ற வேண்டியது ஒரு குருவின் திருவடியதான் அப்படின்னு ரொம்ப ஆழமா அழகா சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மதுர கவி ஆழ்வார் அப்படின்ற ஒரு ஆழ்வார்,
4000 திவ்ய பிரபந்தத்துல எத்தனையோ பாசுரங்கள் இருக்கலாம். ஆனா இந்த மதுரகவி ஆழ்வார் எழுதியது என்னன்னா 11 பாசுரங்கள் தான். ஆனா இன்னி வரைக்கும் கூட ரொம்ப சிறப்பாக பாடப்படக்கூடிய அந்த பாசுரங்கள் கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படின்னே பேரு. என்ன அந்த 11 பாசுரங்களுக்கான சிறப்பு அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த 11 பாசுரங்களிலும் மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய ஆச்சாரியரான தன்னுடைய குருவான நம்மாழ்வாரை மட்டும் போற்றியே அந்த 11 பாசுரங்களை அமைச்சிருப்பாரு. நம்மாழ்வார்ங்கிற பேர் அதுல குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. குருவே சிறந்தவர், ஆச்சாரியனே சிறந்தவர், தெய்வத்தை காட்டிலும் சிறந்தவர், அல்லது எனக்கு தெய்வமானவர் என் குருவே அப்படிங்கிற தீம்ல அப்படிங்கிற கருத்திலேயே அந்த 11 பாசுரங்களையும் அவர் அமைச்சிருப்பாரு. இதுல முதல் பாசுரத்துல பாத்தீங்கன்னா, கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ட பெருமாயன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாசுரத்துல எனக்கு எது தெரியுமா ரொம்ப இனிக்குது? என்னுடைய அந்த ஆச்சாரியனின் பெயரை சொல்லும் பொழுதுதான் என் நாவுக்குள் இனிக்கிறதே தவிர, அன்று யசோதையால் தாம்பு கயிற்றால் கட்டுண்டானே அந்த குட்டி கண்ணன், அவனுடைய திருநாமத்தை பற்றி பேசும் பொழுதோ அல்லது அந்த கிருஷ்ணனின் பெருமையை பற்றி பாடும் பொழுது கூட என் நாக்கு இனிப்பதில்லை. ஆனால் என் குருவின் பெயரை சொல்லும் பொழுதும் சரி, என் குருவின் பெருமையை பாடும் பொழுது மட்டும் இயற்கையாகவே என் நாவிற்குள் அமுதூறுகிறதே என்கிறார். எவ்வளவு உண்மையான உயர்வான வார்த்தை பாருங்க. நாம கூட இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நிறைய சமயம் தெரிஞ்சோ தெரியாமலோ தெய்வத்தின் பெயர்களை சொல்லிண்டேதான் இருப்போம். ஆனா அப்ப கூட இந்த வைப்ரேஷன் இப்ப சொல்றாங்கல்ல, அது சில சமயம் வரலாம், பல சமயம் வராம கூட போலாம். ஆனா ஒரு ஆச்சாரியனை, ஒரு குருவை நம்ம ஆழமா நம்பி அந்த குருவின் நாமத்தை, திருநாமத்தையோ அந்த குருவின் பெருமையையோ நம்ம சொல்லும் பொழுது நிஜமாவே நமக்கு தெரியாமலேயே நம்முடைய நாக்குக்குள்ள அமுது உருவது உண்மை. டெஸ்ட் பண்ணி வேணா பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பகவானே ஆச்சாரியரின் பெயரை, அந்த குருவின் திருநாமத்தை நாம் சொல்லும் பொழுது நம் நாவுக்குள் அந்த பகவானே வந்து அமர்கிறார் என்பதுதான் சத்தியமான உண்மை. எப்போ நம்ம ஒரு ஆச்சாரியனை வழிபட ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த குரு அருளால் தான் திருவருள், திருவருள்னா திருமகளின் அருள், அந்த திருமகளின் அருளால் தான் திருமாலின் அருள், பரம்பொருளின் அருள், சிவனின் அருள், இப்படி இறைவனின் அருள் எல்லாமே நமக்கு கிடைப்பதற்கு நான் கிருஷ்ணரின் பெருமையை பாடும் பொழுது கூட என் நாவில் அமுது ஊறாது. ஆனால் என் குருவின் பெயரை சொல்லும் பொழுது நாவில் அமுதூறும் நாரு. அதுக்கப்புறம் 2வது பாசுரத்தில் என்ன சொல்கிறார் என்றால், தெய்வம் மற்ற அறியேன் அப்படின்னு, என்னுடைய தெய்வம் அப்படின்றது எனக்கு யாருமே கிடையாது, என்னுடைய குருவை தவிர. என் குருவேதான் எனக்கு தெய்வம், அவரை தவிர வேறு தெய்வத்தை நான் அறியவே இல்லை அப்படின்னு பாடின அந்த மதுரகவி ஆழ்வாரை தேடிதான் 108 திவ்ய தேசத்து பெருமாளும் தானாகவே வந்து அனுகிரகம் பண்ணாங்களாம். என்ன காரணம்? அவருடைய அந்த குரு பக்தி, ஆச்சாரிய பக்தி. சரி, மதுரகவி ஆழ்வார் தான் இப்படி சொன்னாரே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மதுராபுரி தலைவனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பெருமாளே குரு பக்தியின் சிறப்பை, நாம ஏன் குருவருளுக்கு பாத்திரம் ஆகணும் அப்படின்றத தன்னுடைய வாழ்க்கையில நடந்த பல நிகழ்வுகளின் வழியாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். அதுல ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணர் ஒரு 11 வயது சிறுவனாக இருந்து அந்த ஆயர் குலத்தில் விளையாடி கொண்டிருந்த சமயம், இங்க கம்சன் என்ன பண்ணாரு? தொடர்ந்து பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தாரு, கிருஷ்ணனை எப்படியாவது வதம் செய்யணும் அப்படின்னு. ஆனா கம்சன் எடுத்த அத்தனை முயற்சிகளுமே தோல்வியை தான் தழுவிட்டு இருந்தது. அந்த சமயத்துல நாரத மகரிஷி கம்சனிடம் சென்று, கம்சா, நான் நினைக்கிறேன் அந்த ஆயர் குலத்துல வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த கிருஷ்ணன் தான் அந்த 8வது குழந்தையோ, உனக்கு எட்டாமல் போகும் குழந்தையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உன்னுடைய பகைவன் அவன்தான். அதனால நீ ஏன் அவனை உன்னுடைய கண்ணுக்கு கிட்ட கொண்டு வந்து ஊர்லயே வச்சுட்டு உன்னுடைய முயற்சிகளை நீ தொடரக்கூடாது அப்படின்னு நாரத முனிவர் கம்சனிடம் சொல்றார். வாழ்க்கையிலேயே முதல் முறையாக நாரதர் சொல்வது சரி அப்படின்னு கம்சன் ஒத்துக்கிட்டதும் அந்த சமயத்துலதான். சரின்னு நாரதர் சொன்னாரே அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு கிருஷ்ணரையும் பலராமனையும் நந்தகோபரையும் தன்னுடைய இருப்பிடத்திற்கே வரவழைத்தான் கம்சன்.
வரும்பொழுதே கிருஷ்ணரை எப்படியாவது வதம் செய்யணும்னு திரும்பவும் பல முயற்சிகள் எடுத்தான். அத்தனை முயற்சிகளிலும் அவனுக்கு கிடைத்தது தோல்விதான். கடைசியில கண்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னா, கம்ச வதம் செய்து கம்சனையே அழிச்சிட்டாரு. அப்ப அங்க இருந்தவங்க அத்தனை பேருக்குமே தெரியறது, இவர்தான் வசுதேவரோட பிள்ளை, இந்த பையன்தான் 8வது பிள்ளை, இவர்தான் கிருஷ்ணன் அப்படின்னு. அவருடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கும் அதே தருணத்துல வசுதேவர் கிருஷ்ணர் கிட்ட வந்து கேக்குறார், அப்பா எனக்காக ஒரே ஒரு சின்ன உதவியை நீ செய்ய முடியுமா அப்படின்னு கிருஷ்ணரிடம் வந்து கேட்கிறார் வசுதேவர். சொல்லுங்கப்பா, நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அப்போ வசுதேவர் சொல்றார், இத்தனை வருடங்களாக இந்த ராஜ்யத்தை ரொம்ப சிறப்பா பரிபாலனம் பண்ணிட்டு வந்தான் கம்சன். அவர் நல்லவனா கெட்டவனா அப்படின்றதெல்லாம் 2வது விஷயம். ஆனா இந்த ராஜ்யத்துக்கு ஒரு மிக சிறந்த தலைவனாக கம்சன் செயல்பட்டுட்டு வந்தான். இப்போ கம்ச வதம் முடிஞ்சு கம்சனோட கதையே முடிஞ்சாச்சு அப்படிங்கும் பொழுது இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யறதுக்கு யாருமே இல்லை. அப்ப எதிரிகள் எல்லாருமே வந்து இந்த நாட்டை சூறையாடக்கூடும். அதனால கிருஷ்ணா, நீயும் பலராமனும் இந்த இடத்திலேயே தங்கி இந்த அரச நீ பரிபாலனம் செய்யணும்னு நான் உன்கிட்ட விண்ணப்பிக்கிறேன் அப்படின்ட்டு வசுதேவர் சொல்றார். உடனே கிருஷ்ணர் சற்றும் யோசிக்காமல் சொல்றார், உங்களுக்கே நல்லா தெரியும், சிறு வயது முதலே ஆயர்பாடியில் நான் கன்றுகளோடும் மாடுகளோடும் மட்டுமே விளையாடி கொண்டிருந்தேன். பாலை திருடி தின்னேன், வெண்ணையை திருடி தின்னேன், மோர தயிரை திருடி தின்னேன். ஆனா ஒரு குருவின் அருள் என்பது எனக்கு இதுவரை கிடைத்ததே இல்லையே அப்பா. குருகுல வாசத்தின் வாசம் கூட எனக்கு தெரியாது. ஒரு குருவின் அருள் என்பது, அந்த கடாட்சம் என்பது என்னிடம் இல்லாமல் இருக்கும் பொழுது என்னால் எப்படி ஒரு ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ய முடியும்? அதனால நீங்க என்ன எனக்கு செய்யணும் அப்படின்னா, ஒரு நல்ல குருவிடம் என்னை சிஷ்யனாக சேர்த்து விடுங்கள். அந்த குருகுல வாசம் முடிந்த பிறகு, அந்த குருவின் கடாட்சம் என்பது எனக்கு கிடைத்து விட்ட பிறகு நான் இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்கிறேன் என்று சொன்னது யார்? பரம்பொருள், தெய்வம். ஆக அந்த தெய்வமே என்ன நினைக்கிறது? அந்த தெய்வமே நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்று பார்த்தால், நான் எவ்வளவு கெட்டிக்காரனாக இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு திறமையானவனாக இருந்தாலும் சரி, ஆனால் நான் வாழ்க்கையில் அடுத்த படிக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயம் எனக்கு தேவை குருவின் அருள். அந்த குருவின் திருவருள் தான் என்பதை அந்த தெய்வமே நமக்கு கிருஷ்ணனின் மூலமாக காட்டி கொடுத்திருக்கிறது அல்லவா? ரொம்ப அழகா ஆதி சங்கர பகவத் பாதாள் ஒரு விஷயத்த சொல்வார். அவருடைய அந்த குரு அஷ்டகம் அப்படின்ற அந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்லோகத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகத்தின் முடிவிலும் என்ன கேட்பார் தெரியுமா? தத கிம் தத கிம் தத கிம், இதனால் என்ன பயன், இதனால் என்ன பயன், இதனால் என்ன பயன் அப்படின்னு முடிவு வரும். என்ன இதனால் என்ன பயன்னு சொல்ல வராரு ஆதிசங்கர பகவத் பாதாள்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் ரொம்ப அழகான சரீரம் கொண்டவனா இருக்கலாம், ரொம்ப இனிமையான சாரீரம் கொண்டவனாகவும் இருக்கலாம், ரொம்ப நல்ல மனைவி கணவன் வாய்க்க பெற்றவராகவும் இருக்கலாம், மேரு மலை போன்ற செல்வ செழிப்பு உடையவனாக இருக்கலாம், கேள்வி வேள்வி வேதங்களில் வேதாந்தங்களில் மிக சிறந்த புலமை கொண்டவனாக இருக்கலாம், உலகமே புகழும் வண்ணம் அது புகழ் வாய்ந்தவனாக அவன் இருக்கலாம். எல்லாம் இருந்தும் ஒரு குருவின் திருவடியை சென்று அவன் அடையவில்லை என்றால், அந்த குருவின் கடாட்சம் என்பது அவன் மீது படவில்லை என்றால், தத கிம் தத கிம் தத கிம், இதனால் என்ன பயன், இதனால் என்ன பயன், இதனால் என்ன பயன்னு ரொம்ப அழகா கேட்டிருப்பாரு ஆதிசங்கர பகவத் பாதாள். எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க. நமக்கு என்ன வேணா கிடைச்சிடலாம், ஆனா அந்த குருவின் அருள், அந்த குருவின் கடாட்சம் என்பது நமக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே அழிந்து போகும். இதே நம்மிடம் ஒண்ணுமே இல்லை, ஆனா நாம குருவோட ஸ்மரணைய நினைச்சுக்கிட்டே இருக்கோம், ஒரு குருவின் திருவடியை ஆசிரியிச்சிட்டோம், அந்த குருவின் திருவடியே சரணாகதின்னு இருக்கும் பொழுது நம்மை தேடி அத்தனை விஷயங்களும் வருமா, அகம்பாவத்தை தவிர அத்தனை விஷயங்களும் வருவதற்கு மூல காரணமாக இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா அந்த குருவின் திருவருள் தான். அததான் ரொம்ப அழகா தன்னுடைய குரு அஷ்டகத்தின் மூலம் சொல்லி இருக்கிறார் நம்முடைய ஆதிசங்கரர்.
பகவானே, அதாவது பாண்டுரங்க விட்டலனே என்ன சொல்றார் தெரியுமா? யாருக்கு குருவின் அருள் இல்லையோ அவரை பக்குவப்படாத பானை அப்படின்னே லேபிள் பண்ணிட்டார் பாண்டுரங்க விட்டலன். இது ஒரு ரொம்ப சுவையான கதை. நாமதேவர் பாண்டுரங்க விட்டலனின் தீவிர பக்தர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமதேவரின் அப்பா தான் அந்த பண்டரிபுரத்துல இருக்கக்கூடிய பாண்டுரங்க விட்டலன் கோவில்ல அர்ச்சகரா இருந்தார். டெய்லி ரொம்ப ஸ்ரத்தையா பாண்டுரங்க விட்டலனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து அந்த பாண்டுரங்க விட்டலனுக்கு தினமும் ஏதாவது ஒரு சமையல் செய்து நெய்வேத்தியம் அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட செய்வாராம் நாமதேவரோட அப்பா. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமதேவரின் தந்தைக்கு வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு வேலை வந்து விட்டது. அந்த வேலை நிர்பந்தத்தின் காரணமாக சிறுவனாக இருந்த நாமதேவரை அழைத்து, அப்பா நாமதேவா, எனக்கு இன்னைக்கு வெளியூர் போக வேண்டிய ஒரு அவசரமான வேலை வந்துருது. பாண்டுரங்க விட்டலன் பசிய பொறுக்கவே மாட்டான். இதோ இந்த நெய்வேத்தியத்தை பண்ணியாச்சு, இத தயவு செய்து அந்த விட்டலனுக்கு கொடு, விட்டலன் சந்தோஷமா சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாமதேவரோட அப்பா கிளம்பிட்டாரு. சிறுவன் நாமதேவருக்கு நிஜமாகவே பாண்டுரங்க விட்டலன் வந்து சாப்பிடுவாரா, தன் கையிலிருந்து எடுத்து சாப்பிடுவாரா மாட்டாரா அப்படின்ற விஷயம்லாம் எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் அவ அப்பா நைவேத்தியம் பண்ணதை கூட இந்த நாமதேவர் பார்த்ததே கிடையாது. ஆனா அப்பா சொல்லியிருக்கா, நாமதேவர் கிட்ட பாண்டுரங்க விட்டலன் வந்து நிச்சயமா இந்த பிரசாதத்தை ஸ்வீகரிப்பார்னு. சரின்ட்டு இந்த குழந்தை அந்த டப்பாவை எடுத்துட்டு போறான். பாண்டுரங்க விட்டலனின் திருவடியில வச்சுட்டு, அப்பா விட்டலா, இந்தா பிரசாதம் வந்து சாப்பிடு சாப்பிடு, உனக்கு பசிக்கும், நீ பசி பொறுக்க மாட்டேன்னு அப்பா சொன்னாரே அப்படின்ட்டு கதறிண்டே இருக்கான். அரை மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, விட்டலன் வரவே இல்லை. அந்த குழந்தை தனிச்சுன்றது, நாம தான் சரியா சுவாமிய கூப்பிடல போல இருக்கு, அதனாலதான் விட்டலன் வரல போல இருக்கு. இதே எங்க அப்பா கூப்பிட்டாருன்னா உடனடியா வந்து நெய்வேத்தியத்தெல்லாம் நீ சாப்பிடுறல, நான் கூப்பிட்டதுனால நீ சாப்பிடல, எனக்கு பக்தி பண்ண தெரியலையே விட்டலான்ட்டு அந்த சிலை மேலேயும் மோதிண்டு அழ பாக்குறது அந்த குழந்தை, கதறி அழறது அந்த குழந்தை. அந்த குழந்தை கதறி அழறத பார்த்ததுமே இந்த பாண்டுரங்க விட்டலன் பிரசன்னமாயி அந்த சிறுவனின் கையை பிடித்து, நீ கொண்டு வந்த பிரசாதத்தை நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி அன்று முதல் நாமதேவரின் மிக சிறந்த நண்பனாகவே மாறி போயிட்டான் பாண்டுரங்க விட்டலன். அந்த மாதிரி விட்டலனுக்கும் நாமதேவருக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அந்த சிநேகம் அப்படிங்கறத வார்த்தையால விவரிக்கவே முடியாத ஒரு அற்புதமான விஷயம். அந்த மாதிரி நாமதேவர் விட்டலனின் பக்தராக இருக்கும் பொழுது அப்படியே வளர்ந்துட்டு வரார். பல வயதுகள் தாண்டிட்டு வருது. ஒரு நாள் அந்த பண்டரிபுரத்துல ஆஷாட சுக்ல ஏகாதசி தினம் வருது. அந்த ஆஷாட சுக்ல ஏகாதசி தினம் தான் பண்டரிபுரத்துல கொண்டாடப்படக்கூடிய ஒரு மகோனதமான நாள். ஏதோலாம் வந்து குழுமி இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு நாள்ல அந்த இடத்துல கோரா கும்பர், ஜனாபாய், கபீர் தாசர், ஞானேஸ்வர், இந்த மாதிரி பல விதமான விட்டல பக்தர்களும் அங்க குழுமி இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கோரா கும்பரோட வீட்டுல போய் இன்னைக்கு நம்ம பஜனை செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாருமே கோரா கும்பரோட இல்லத்திற்கு போகிறாங்க. கோரா கும்பர் ஒரு குயவன், ஒரு பானைகளெல்லாம் செய்யக்கூடிய ஒரு குயவன், பரம விட்டல பக்தர். எல்லாருமே கோரா கும்பர் வீட்டுல போய் உட்கார்ந்து விட்டல 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 விட்டலன் விடாம பஜனை பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அந்த சமயம் ஞானேஸ்வரோட தங்க அவ என்ன பண்றா, முக்தாபாயின்னு பேரு, அவ என்ன பண்றா, கோரா கும்பர்கிட்ட கேக்குறா, கோரா கும்பரே, உங்க வீட்டு மூலையில இவ்வளோ பானைகளை நீங்க அடுக்கி வச்சிருக்கீங்களே, இதுல எந்த பானைகள்லாம் பக்குவப்பட்ட பானைகள், எந்த பானைகள்லாம் பக்குவப்படாத பானைகள்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு அந்த சிறுமி கேக்குறா. உடனே கோரா கும்பருக்கு சந்தோஷமா போயிடுத்தேன்னு, அவர் தான் குயவர், அவருக்கு பானைகளை பத்தி நன்றாகவே தெரியும். அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய கையில ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டாரு. கட்டையை எடுத்துக்கிட்டு, சரி இவர் பானைகளை தான் அடிக்க போறார் அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா பார்க்கும் பொழுது அந்த கட்டையை எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் கபீர்தாசரோட தலையில தட்டுறாரு கோரா கும்பர். உடனே கபீர்தாசர் ராமா ராமான்னு அலறார். அடுத்தது ஜனாபாயின் தலையில் வந்து தட்டுகிறார் கோரா கும்பர். ஜனாபாய் விட்டலா விட்டலான்னு கத்தரா. அடுத்தது ஞானேஸ்வர், அவருடைய தலையில தட்டும் பொழுது அவர் பாண்டுரங்கா பாண்டுரங்கா அப்படின்றார். நீ அடுத்தது நாமதேவரின் தலையில் வந்து கோரா கும்பர் அந்த கட்டையினால தட்டுறாரு. நாமதேவர், என்ன கோரா கும்பா,
இப்படி புத்தியே இல்லாம இப்படி கட்டையால என் தலையை அடிக்கிறியே, எவ்வளவு வலி வலிக்கிறது தெரியுமா அப்படின்னு கதற நாமதேவர். உடனே கோராக்கும்பர் சொல்ற, இங்கு இருப்பவர்களிலேயே பக்குவப்படாத பானை என்பது நாமதேவர் தான் அப்படின்ற. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆமா நாமதேவா, நீ பக்குவப்படாத பானைதான் அப்படின்னு கோராக்கும்பர் சொல்றார். உடனே நாமதேவர் சொல்ற, நான் எவ்வளவு பெரிய விட்டலன் பக்தன் தெரியுமா? உங்க எல்லார்கிட்டையும் கூட விட்டலன் டெய்லி பேசுவானா மாட்டானான்னு தெரியாது. ஆனா அந்த பாண்டுரங்க விட்டலன் நான் சிறுவனாக இருப்பது முதல் என்னோடு பேசுகிறான், என்னோடு விளையாடுகிறான். நாங்கள் இருவருமே சேர்ந்துதான் உணவு அருந்துகிறோம். பல சமயங்களில் நான் விட்டலன் கோவிலிலேயே உறங்கி விடுவது கூட உண்டு. அவ்வளவு உரிமை எடுத்துக்கொண்டு விட்டலனும் நானும் இருக்கும் பொழுது என்னை பார்த்தாண்டீர் பக்குவப்படாத பானை என்கிறாய் அப்படின்னு கேட்கிற. கோராக்கும்பர் சொல்ற, நீ என்ன சொன்னாலும் சரி, பக்குவப்படாத பானை நீர்தான் என்கிறார். உடனே நாமதேவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. நேரா பாண்டுரங்க விட்டலனின் கோவிலுக்கு போய் பயங்கரமா கதறி அழறார். அந்த அழுகையை பொறுக்க முடியாமல் பாண்டுரங்க விட்டலன் வந்து, என்ன நாமதேவா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழற? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, இல்ல யாராவது உன்னுடைய மனசு புண்படும்படி ஏதாவது சொல்லிட்டாங்களான்னு கேக்குற. அப்போ நாமதேவர் சொல்ற, பாரு விட்டலா, நீயும் நானும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்கோம். நான் உன்னுடைய மிக சிறந்த பக்தர் அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரியும். அப்படி இருந்தும் இந்த ஆஷாட சுக்ல ஏகாதசி அன்னைக்கு என்னை அவமானப்படுத்துற விதமா அந்த ஒரு குழுவினர் என்னை பார்த்து பக்குவப்படாத பானைன்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானமான விஷயம் தெரியுமா? நான் என்ன பக்குவப்படாத பானையா என்ன, சொல்லு விட்டலா அப்படின்னு நாமதேவர் கேட்கிறார். உடனே விட்டலன் சிரிச்சுண்டே சொல்றான், நீ என்னுடைய மிக சிறந்த பக்தர் தான் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. நீ என் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறாயோ அதை விட பன்மடங்கு பிரியத்தை நான் உன் மீது வைத்திருக்கிறேன் நாமதேவா, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் கோச்சிக்க கூடாது, நீ பக்குவப்படாத பானைதான் அப்படிங்கிறான் விட்டலன். என்ன விட்டலா, என்னை பார்த்து நீ பக்குவப்படாத பானைன்னு சொல்லிட்டியே, ஏன் அப்படின்னு கேட்ட பொழுது விட்டலன் சொல்றானா, ஆம் நாமதேவா, நீ என்னோடு பேசுகிறாய், சிரிக்கிறாய், விளையாடுகிறாய், எல்லாம் சரி. ஆனா உன்னுடைய குரு யாரு அப்படின்னு விட்டலன் கேக்குறான். உடனே நாமதேவர், குருவா அப்படின்னு ஒருத்தர் எனக்கு இது வரைக்கும் இருந்ததே இல்லையே. நான் கோவிலுக்கு வரேன், உன்னை சேவிக்கிறேன், உனக்கு நான் நைவேத்தியத்தை காட்டுறேன், பேசுறேன், விளையாடுறேன், அவ்வளவுதான். உன்னை தாண்டி எனக்கு குரு என்ற ஒருவர் இருக்கிறார் என்ற விஷயமே தெரியாது. பல சமயம் உன்னை தாண்டி ஒரு தோழன் என்பவன் இருப்பான்றது கூட எனக்கு தெரியாது. திடீர்னு குருன்னு சொல்றியே, அந்த மாதிரி ஒத்தரை நான் இது வரைக்கும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்றார் நாமதேவர். அதற்கு பாண்டுரங்க விட்டலன் சொல்றார், எல்லாமே குருமுகமாகத்தான் வர வேண்டும். என்னுடைய திருவடியை நீ அடைய வேண்டும் என்றாலும் அது உன் குருவின் திருவடியை அடைந்து விட்டு அவரது உபதேசத்தை பின்பற்றி பின்தான் நீ என்னிடம் வர வேண்டும். இது நாள் வரை உனக்கான ஒரு குருவாக நீ யாரையுமே வைத்துக் கொள்ளவில்லை என்பதால் நீ பக்குவப்படாத பானைதான் நாமதேவரே என்று பாண்டுரங்க விட்டலனே சொல்லிவிட்டார். சரி விட்டலா, அப்ப நீயே எனக்கு குருவா இருந்துறேன், நான் சர்வமும் நீதான்னு நம்பின்னு இருக்கேன் இல்லையா, எனக்கு உன்னை தாண்டி எனக்கு வேற யாருமே வேண்டாம், நீயே எனக்கு குருவாக இருந்து விடு என விட்டலன் கேட்ட பொழுது, நான் வேறு குரு வேறு, என்னையே நீ அடைய வேண்டும் என்றாலும் ஒரு குருவின் முகமாகத்தான் வர வேண்டும் என்னும் பொழுது அந்த குரு என்பவர் எனக்கும் மேம்பட்டவர். அதனால நீயே ஒரு குருவை தேடிண்டு போ, ஒரு குருவிடம் உபதேசம் வாங்கிக்கொள், நல் உபதேசங்களை அவர் கூறுவார். தெய்வம் யார் என்பதை அவரது வாயினால் வரும், அவரது திருவாக்கினால் வரும். ஒரு குருவை அண்டிவிட்டு பின் என்னிடம் வா, அப்பொழுது நான் சொல்கிறேன் நீ பக்குவப்பட்ட பானைதான் என்று. எப்பொழுது நீ ஒரு குருவின் திருவடியை அடைந்து விட்டாயோ அந்த குருவே சரணம், அந்த குருவின் சரணமே கதி என்று என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னிலிருந்துதான் நீ ஒரு பக்குவப்பட்ட பானையாக மாறுவாய் என்பது பாண்டுரங்க விட்டலன் நாமதேவரிடம் சொன்ன வார்த்தை. நாமதேவருக்கு மட்டும் சொன்ன வார்த்தை அது அல்ல, நம் எல்லோருக்குமே சொல்லக்கூடிய வார்த்தை அது அல்லவா. நம்ம எல்லாருமே சொல்வோம், நான் ரொம்ப தீவிர முருக பக்தன், நான் ரொம்ப தீவிர ராம பக்தன், நான் ரொம்ப தீவிரமான கிருஷ்ணன் பக்தன், அதனால எனக்கு கடவுள் நிச்சயமா மோட்சம் கொடுத்துருவாரு, எனக்கு இனி மறுபிறவியே கிடையாது அப்படின்னு நம்மளுக்குள்ள பல பேர் சொல்லியிருப்போம். உண்மைதான், இது எல்லாமே உண்மைதான். ஆனா கடவுளே என்ன சொல்கிறார் அப்படின்னா,
ஒரு குருவிடம் சரணம் புகுந்து விட்டு என்னிடம் நீங்கள் வரும்பொழுது மட்டுமேதான் உங்களுக்கு அந்த மோட்ச பிராப்தியை நான் கொடுக்க முடியுமே தவிர, அந்த குருவின் திருவடியை அடையாமல் நீங்கள் என்னிடம் வரும் பொழுது உங்களுக்கு என்னால் அந்த மோட்ச பிராப்தியை கொடுக்க முடியாது என்பதுதான் கடவுளே பல சமயங்களில் பல புராணங்களிலும் பல நிகழ்வுகளிலும் நமக்கு காட்டித் தரக்கூடிய ஒரு உண்மை. குருவே ஒரு மிக சிறந்த தெய்வம், தெய்வத்திற்கும் மேலானவர் குருவே என்பதை தெய்வமே பல இடங்களில் சொல்லி இருக்கிறது என்பதுதான் உண்மை. யார் ஒருவர் குருவின் மீது தீவிரமான பக்தி கொண்ட பக்தராக இருக்கிறாரோ அவரை நாடி அவர் இருப்பிடம் தேடி தெய்வமே வந்து அனுகிரகம் புரியும் என்பதை தான் அந்த தெய்வமே பிரத்யட்சமாக இந்த கலியுகத்திலும் நடத்தி காட்டி இருக்கிறது. அதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமலை ஸ்ரீனிவாசர் தான். அந்த திருமலை ஸ்ரீனிவாசரை பார்க்கும் பொழுது நாம எல்லாருமே கவனிச்சிருப்போம். எவ்வளவோ கோயில்களை ஸ்ரீனிவாச பெருமாளை பார்க்கிறோம், சேவிக்கிறோம். ஆனா அந்த திருமலை ஸ்ரீனிவாசர் கிட்ட மட்டும் ஒரு வித்தியாசமான அடையாளம் இருப்பதை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க இல்லையா? அது என்ன அடையாளம்? அவரோட தாடையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூர அடையாளம். அந்த பச்சை கற்பூர அடையாளம் இல்லாமல் திருமலை ஸ்ரீனிவாசனோட படத்தை நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அந்த ஸ்ரீனிவாசனை பார்க்க திருமலைக்கு தான் போகணும் இல்ல, அந்த திருமலை ஸ்ரீனிவாசன் இருக்கக்கூடிய டைரியா இருந்தாலும் சரி, கேலண்டரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன படமா இருந்தாலும் சரி, அந்த ஸ்ரீனிவாசரோட தாடையில அந்த பச்சை கற்பூரம் இருக்கும். அந்த பச்சை கற்பூரம் இருந்தால் மட்டுமே தான் அவர் திருமலை ஸ்ரீனிவாசர். அந்த பச்சை கற்பூரம் இல்லைன்னா அவர் திருமலை ஸ்ரீனிவாசனே இல்லை. அந்த பச்சை கற்பூரம் உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய பக்தன் குரு பக்தி நிறைந்த ஒரு பக்தனுக்காகவே இந்த பச்சை கற்பூர அடையாளத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். யுகங்கள் யுகங்களாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். யுகங்கள் யுகங்களாக நான் சுமக்கத்தான் போகிறேன் என்பதை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார், காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் திருமலை ஸ்ரீனிவாசன். இதுல பின்னணியில வரக்கூடிய கதை என்பது ரொம்பவே ஒரு மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய கதை. அது என்ன அப்படின்னா, சுவாமி ராமானுஜரின் எத்தனையோ சீடர்களில் முக்கியமானவர் அனந்தாழ்வான் அப்படிங்கிற ஒரு சீடர். ஒரு முறை ஸ்ரீரங்கத்துல சுவாமி ராமானுஜர் எல்லாருக்குமாக ஆழ்வார்களின் பாசுரங்களை முன்வைத்து காலக்ஷேபங்களையும் அந்த உபன்யாச விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் அப்படிங்கிற ஒரு பாசுரத்திற்கான விளக்க உரையை சொல்லிட்டு இருந்தா. அந்த சீடர்கள் எல்லாரும் இப்ப நீங்க ரொம்ப ரசிச்சு கேட்கிற மாதிரி அன்னைக்கு சுவாமி ராமானுஜரின் சீடர்களும் அந்த சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் அப்படின்னு திருமலையில எப்படி இந்த பூக்கள் எல்லாம் தானாகவே பெருமாளுக்காகவே சிந்தி கொட்டுகின்றன அப்படிங்கறத பத்தி ரொம்ப புலங்காங்கிதம் அடைஞ்சு பேசிட்டு இருந்தார். பேசி முடிச்சாச்சு, காலக்ஷேபமும் முடிஞ்சாச்சு, எல்லாரும் கலைஞ்சிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ராமானுஜரின் கனவுல திருமலை அப்பனே வந்தார். ராமானுஜரே, சிந்து பூ மகிழும் திருவேங்கடம்ன்ற அந்த பாசுரத்துக்கு ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்தீர். ஆனா எனக்காக அந்த திருமலையில புஷ்ப கைங்கரியம் செய்வதற்கு யாருமே இல்லையே. பூக்கள் தானாக விழுகின்றன, அது அந்த திருமலையை தானாக மூடுகின்றன. ஆனா அந்த பூக்களை எடுத்து எனக்காக ஒரு மாலை கோர்ப்பதற்கு யாருமே இல்லையேன்னு புறப்பட்டு பெருமாள் சொன்னார். உடனே ராமானுஜரால தாங்க முடியல. அடுத்த நாள் காலையில் மீண்டும் அவருடைய சீடர்கள் எல்லாம் குழுமி இருக்காங்க. அதே சிந்தும் அந்த திருவேங்கட பாசுரத்தை சொல்லிட்டு ராமானுஜர் சொல்ற, அந்த திருமலையில தேவர்களாவும் வந்து தினமும் வணங்கி விட்டு போகக்கூடிய அந்த திருமலை அப்பனுக்கு தினம் ஒரு அழகான நந்தவனம் அமைத்து புஷ்ப செடிகளை எல்லாம் வளர்த்து அந்த புஷ்பங்களை கொண்டு ஒரு மாலையெல்லாம் எடுத்து அந்த மாலைகளை கொண்டு அந்த ஸ்ரீனிவாசனுக்கு யாராவது உங்கள ஒருத்தர் சூடுவீங்களா, அந்த புஷ்ப கைங்கரியத்தை செய்யறதுக்கு யாராவது முன் வருவீங்களான்னு கேக்குற. Finding the perfect dress, strappy heels and jewelry takes so much effort. For Amazon Pay, it's totally effortless. इस त्योहार Amazon पर मिले wear it with suggestions on top fashion brands ताकि fashion हो effortless. हर पल fashionable. Bro, ஒரு யார்க்கர் போடுங்க யார்க்கர். எட பாப்பா. தன்னை கேட்கும் இன்வெஸ்டர்ஸ்களுக்கும் அனைவரையும் கேட்கும் இன்வெஸ்டர்ஸ்களுக்கும் Angel One for everyone. 3 கோடி இந்தியர்களைப் போல் நீங்களும் ஆரம்பியுங்கள். Angel One.
Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. எல்லாருக்கும் ஆசைதான். ஆச்சாரியன் கேட்கிறார், செய்யணும்னு ஆசைதான். ஆனா உள்ளுக்குள்ள பயம். ஏன்னா இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல நினைச்ச உடனேயே திருப்பதிக்கெல்லாம் போயிட முடியாது. இந்த இப்ப வந்தே பாரத் இருக்கு, எவ்வளவோ வசதிகள் இருக்கு, நினைச்சா கிளம்பிடுறோம். திருமலைக்கு கிளம்பிட முடியும், திருமலைக்கு கிளம்ப முடியும். உள்ள போய் தரிசனம் கிடைக்கிறதுக்கோ இல்ல தரிசனம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வேணா ஏகப்பட்ட முயற்சிகள் நம்ம செய்யணுமே தவிர, திருமலையை போய் நான் தொடணும்னு நினைச்சா நம்மளால இம்மீடியட்டா நாளைக்கே கூட கிளம்பிட முடியும். ஆனா அந்த காலம்ங்கிறது அப்படி இல்லை. திருமலைக்கு கிளம்பணும் அப்படின்னாலே பல நாட்கள் பல மாதங்கள் தொடர்ந்து நடைப்பயணமா தான் போகணும். அது இல்லாம அந்த திருமலையில அந்த திருமலை வாசனோடு வாசம் செய்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசமான பூக்களோட கூட வனவிலங்குகளும் நிச்சயமா வாசம் செய்த ஒரு இடமாகத்தான் அன்று திருமலை இருந்தது. அதனாலேயே எல்லாரும் பயந்தாங்க, தயங்கினாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு சீடர் மட்டும், ஆச்சாரியரே நான் திருமலைக்கு செல்கிறேன் அப்படின்னார். அவருடைய பெயர் அனந்தாரியார். அவரை பார்த்ததுமே ராமானுஜர் நீர்தான் ஆண் பிள்ளை அப்படின்னு அத்தனை அந்த குழுவினவர்களுக்கு முன்னிலையில் சொன்னார். அன்னியிலிருந்து அனந்தாரியார் அப்படின்ற அவருடைய பேரே அனந்தாழ்வான் அப்படின்னே மாற ஆரம்பிச்சது. ஆச்சாரியனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இத்தனை பேர்கிட்ட கேட்கிறோம், இந்த அனந்தாழ்வான் மட்டும் அன்னில இருந்து அவர் பேர் அனந்தாழ்வானா மாறி போச்சு. அனந்தாழ்வான் மட்டும் தைரியமா கிளம்புறேன்னு சொல்றாரே, எப்பொழுதும் இவர் மேல அந்த பெருமாளின் அனுகிரகம் இருக்கட்டும் அப்படின்னு வேண்டி வாழ்த்தி அனுப்புறார். நேரா வீட்டுக்கு போனார் அனந்தாழ்வார். அவர் மனைவி கிட்ட எல்லாம் கேட்கவே இல்லை, நாம கிளம்பலாம் திருமலைக்குன்னு சொல்லிட்டார். மனைவி நிறை மாத கர்ப்பிணி, அவளால அவ்வளவு தூரம் நடக்க முடியுமா, அவ கஷ்டப்படுவாளே அப்படின்லாம் அனந்தாழ்வான் யோசிக்கவே இல்லை. என்னுடைய ஆச்சாரியன் ஆசைப்பட்டுட்டார், திருமலையில போய் யாராவது புஷ்ப கைங்கரியம் செய்ய மாட்டீங்களான்னு கேட்டார். ஆச்சாரியனின் அனுகிரகத்தை பெறக்கூடியவனா நான் இருக்கணும், ஆச்சாரியன் மேல உண்மையான பக்தி செலுத்தக்கூடிய சீடன்னா அப்படின்னா என்னுடைய குரு என்ன ஆசைப்படுறாரோ அந்த ஆசையை நிறைவேற்றுவனா நான் இருக்கணும். அந்த குருவின் ஆசையை நிறைவேற்றுவதற்கு இதுதான் தக்க தருணம்னு நினைச்சுண்டு மனைவியோடு ஒரு மூட்டை நிறைய சில தானியங்கள், அவ்வளவே. ஆனா அந்த மூட்டைக்குள்ள இருந்த முக்கியமான 2 பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மண்வெட்டி, இன்னொன்னு கடபாரம். இந்த 2ஐயும் எடுத்துட்டு திருவரங்கத்திலிருந்து திருமலையை நோக்கி புறப்பட்டுட்டார் அனந்தாழ்வான். வழியில என்னவோ கஷ்டம், வெயில் அடிச்சது, மழை அடிச்சது, புயல் அடிச்சது, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இப்படி வெயில் அடிக்குதே, இப்படி புயல் வருதே, இப்படி மழை பெய்யுதேன்னு எதையுமே சொல்லல. அவருடைய நோக்கம் என்பது ஒன்னாகத்தான் இருந்தது. திருமலைக்கு போகணும், அந்த இடத்துல ஒரு அழகான நந்தவனத்தை அமைக்கணும், அந்த நந்தவனத்துல நல்ல நல்ல பூச்செடிகளை வளர்க்கணும், அந்த பூச்செடிகள்ல இருந்து வளரக்கூடிய அந்த பூக்களை பறித்து அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு தினம் புஷ்ப மாலைகளை சமர்ப்பிக்கணும்ன்றது ஒண்டிதான் அனந்தாழ்வானுடைய குறிக்கோளா இருந்தது. கிளம்பிட்டார், நேரா திருமலைக்கு போனார். திருமலைக்கு போனதுமே போய் கோவில போய் பெருமாளை கூட சேவிக்கல, நேரா திருமலை அப்பன்னு அங்க காத்துன்னு இருக்காரே, கும்பலோ கிடையாது, ஜருகண்டியோ கிடையாது, எல்லாம் நல்லா தெரியும். ஆனா முதல்ல போனதுமே நந்தவனம் அமைப்பதற்கான தோதான இடம் எது அப்படின்றதான் அனந்தாழ்வான் பார்த்தார். அவர் கண்லையும் ஒரு இடம் பட்டுது. உடனே வேலையில இறங்க ஆரம்பிச்சிட்டார். மனைவியை கூப்பிட்டார், இந்த இடத்துலதான் நாம ஒரு அழகான நந்தவனம், ஒரு தோட்டத்தை அமைக்க இருக்கிறோம். இந்த தோட்டத்தை அமைக்கணும் அப்படின்னா முதல்ல அதற்கான தண்ணி வசதியை செய்யணும். அதனால ராமானுஜரின் பெயராலேயே ஒரு ஏரியை அமைப்போம். அந்த ஏரி அமைப்பதற்கான வேலையில நாம இறங்குவோம். அதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? நான் மண்ணை எடுத்து இந்த கடபாறையினாலையும் இந்த மண்வெட்டினாலையும் எடுத்து கொடுப்பேன். பக்கத்துல ஒரு கூடை இருக்கு பார், அந்த கூடையில மண்ணை கொண்டு நிரப்புவேன். நீ என்ன செய்யணும் தெரியுமா? அந்த மண்ணை கொண்டு போய் அந்த தூரத்துல இருக்கிற இடத்துல கொட்டிட்டு வரணும். இப்படி கொஞ்ச நாட்கள் கொட்டிண்டே இருந்தோம்னா இந்த இடத்துல ஜோரா தண்ணி வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் நம்ம இஷ்டப்பட்டபடி அழகான பூக்கள் எல்லாம் வளர்க்கலாம் அப்படின்ட்டு அனந்தாழ்வான் சொல்லிட்டார். உனக்கு இதுல சிரமம் ஒண்ணும் இல்லையேன்னு மனைவியை பார்த்து அவர் கேட்கவும் இல்லை. மனைவியும் எனக்கு இது ரொம்ப சிரமமான வேலை, ஏற்கனவே வயிற்றுல நான் ஒரு சுமை வச்சுட்டு இருக்கேன், நீங்க வேற இந்த மண் கூட நிறைய மண் சுமைய வேற கொடுத்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மனைவியும் சொல்லல. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், சுவாமி ராமானுஜரின் திருவடிகளே சரணம், ராமானுஜரின் முகப்பிற்காக இந்த கைங்கரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு திருமலை அப்பன் கிட்ட கூட பிரார்த்தனை பண்ணிக்கல. அனந்தாழ்வான் திருமலை அப்பனிடம் கூட பிரார்த்தனை பண்ணிக்கல.
ராமானுஜரே, நீங்க விண்ணப்பிச்சீங்க, நீங்க ஆசைப்பட்டீங்க, உங்ககிட்ட நான் நந்தவனம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு இங்க வந்திருக்கேன். உங்கள் வாக்குதான் என் வாழ்க்கையே. உங்கள் வாக்கு, அந்த வாக்குதான் என்னுடைய காதுகள்ல ஒலிச்சுட்டே இருக்கு. அந்த வாக்கை நான் நிறைவேற்றுவதற்கு ஆச்சாரியனே நீங்களே பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு ராமானுஜரை மட்டுமே துதி செய்து கொண்டு அனந்தாழ்வான் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. கத்திரி வெயில் சுட்டு எரிக்குது. அதுவும் திருப்பதியில, ஆந்திரால வெயிலுக்கு கேட்கணுமா? திருமலையில எப்படி வெயில்னா வெயில், அதுவும் கொளுத்தும். மழை அடிச்சா அதுவும் ஜோரா பெய்யும். அப்படி வெயில் கொளுத்தி எடுக்கிறது. இவர் பாட்டு மண்ணை எடுத்து 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 அந்த கூடையில ரொப்பறாரு. அந்த கர்ப்பிணி பாவம், அந்த அம்மா நிறைமாத கர்ப்பிணி, சுமக்க முடியாமல் அந்த மண் கூடையை சுமந்து கொண்டு கணவர் சொன்னாரேன்றதுக்காக ஒரு இடத்துல போய் கொட்டிட்டு கொட்டிட்டு வராங்க. அவங்களால நடக்கவே முடியல. ஏன்னா ரொம்ப முடியல. அந்த பாரம் வேற, வயத்துல இருந்த பாரம் வேற, தலையில இருந்த பாரம் வேற. ஆனாலும் ஆச்சாரிய கைங்கரியம், ஆச்சாரியனின் மனசு உகப்பிற்காக நாம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்கூடைய கொண்டு போய் கொட்டிண்டே இருக்காங்க. அப்ப உள்ளிருந்து பெருமாள் பார்க்கிறார். ஆஹா, அனந்தாழ்வான் ஆச்சாரியனுக்காக செய்கிறார், அவரோட மனைவியோ கணவருக்காக செய்கிறார். இவங்களுக்கு நாம ஏதாவது ஒரு சிறு உதவியாவது செய்யணும் அப்படின்னு திருமலை அப்பனே முடிவு பண்ணி ஒரு சிறுவனின் கோலத்தை எடுத்துக்கொண்டு அனந்தாழ்வான் முன்னாடி வரார். வந்துட்டு, என்ன செய்றீங்க சுவாமி, நீங்க ரொம்ப பெரிய கைங்கரியம் ஏதோ பண்ற மாதிரி இருக்கே, என்ன பண்றீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்கான். உடனே அனந்தாழ்வான் சொல்ற, அதுவா, என்னுடைய குருவான ராமானுஜர் திருமலை அப்பனுக்கு ஒரு நந்தவனம் அமைக்கணும்ட்டு ஆசைப்பட்டார். அதற்கான வேலையில எல்லாம்ப்பா நாங்க இறங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றார். உடனே அந்த சிறுவன் என்ன பண்றான், ஓ அப்படியா, ரொம்ப நல்ல வேலைதான் செய்றீங்க. இங்க தோட்டம்லாம் ஒண்ணுமே இல்லை இந்த பெருமாளுக்கு, பூக்கள் பாட்டு சிந்துது அவ்வளவுதான். ஆனா தோட்டம் அமைச்சு அந்த பூக்கள் எல்லாம் மாலா கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம்லாம் இது வரைக்கும் யாருக்கும் வந்ததே இல்லை. இங்க ரொம்ப பேர் வரதும் இல்ல. நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்னு பாக்குறேன், நானும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனே அப்படின்னு சொல்றார். இந்த பையனை பார்த்தா மிகப்பெரிய செல்வந்தரா தெரியுது. கையிலையும் கால்லையும் காதுகளையும் ஏகப்பட்ட நகைகளை வேற அணிஞ்சுட்டு வந்திருக்கிறவனா தெரியுது. நீ அனந்தாழ்வான் சொல்ற, இல்லப்பா, இது என்னுடைய குருவிற்காக நான் செய்யக்கூடிய கைங்கரியம், அந்த குரு வாக்கிற்காக நான் செய்யறேன். இதை நாங்க தான் செய்யணும். யார்கிட்டயாவது உதவி வாங்கிட்டு நான் செஞ்சேன் அப்படின்னா நான் குரு பக்தி இல்லாதவனாக போய் விடுவேன். என்னுடைய குருவின் பக்திக்காக ஒரு குரு கைங்கரியமா நான் இதை செய்யும் பொழுது இந்த கைங்கரியத்துல யாரும் தடை பண்ற மாதிரி இடைஞ்சல் பண்ணக்கூடாது. நீ இடைஞ்சல் பண்ற, நீ எழுந்து போ, இந்த இடத்த விட்டு காலி பண்ணின்னு போ அப்படின்னு கத்தற. அந்த பையன் போற மாதிரி போறான். அந்த ஒய்ஃபை பார்த்ததும் அவனுக்கு மனசு தாங்க முடியல. இவர் தான் இப்படி கத்துறாரு. சரி, அந்த அம்மாட்ட போய் கேட்போன்ட்டு அந்த அம்மா கிட்ட போய் சொல்றான், அம்மா அம்மா உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, என் அம்மா மாதிரியே இருக்கீங்க, உங்களுக்கு நான் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு பாக்குறேன். அந்த மண்கூடைய பாதி தூரம் நான் சுமந்துன்னு போய் கொட்டுறேன், மீதி தூரம் நீங்க எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்றான். அந்த ஒய்ஃபுக்கு பயங்கர பயம். ஏன்னா அனந்தாழ்வானுக்கு இது தெரிஞ்சது அப்படின்னா அவர் ரொம்ப கோச்சிப்பாருன்னு தெரியும். ஆனா அந்த பையனோட கெஞ்சலும் அந்த கொஞ்சலும், சரிப்பா ஒண்ணு செய்வோம், என் கணவருக்கு தெரியாமல் இந்த கைங்கரியத்தை நாம செய்யணும், பாதி தூரம் நான் மண்கூடையை சுமந்து கொண்டு வருகிறேன், உன்னிடம் கொடுக்கிறேன், மீதி தூரம் நீ கொண்டு போய் அந்த மண்ணை போட்டுட்டு வா. ஆனா இதெல்லாம் என் கணவருக்கு தெரியாமல் நடக்கணும், நீ ரொம்ப கேட்கறியேன்னு நான் சொல்றேன். என் கணவர் இதை ஒரு ஆச்சாரிய கைங்கரியமாக தான் பாவிக்கிறார், நானும் அப்படிதான் பார்த்துட்டு பண்றேன், ஆனா அவருக்கு தெரியாம இது பண்ணணும்னு அந்த ஒய்ஃப் சொல்றா. சரிம்மா, அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அதே மாதிரி அந்த அம்மையார் பாதி தூரம் மண்கூடைய சுமந்துன்னு வராங்க. பாதி தூரம் அந்த சிறுவன் வாங்கி கொண்டு போய், சிறுவனாக வந்த ஸ்ரீனிவாசர் வாங்கி கொண்டு போய் அந்த மண்ணை கொட்டிட்டு வராரு. முதல்ல எல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மண்கூடைய கொண்டு போய் காலி பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆச்சு. ஆனா இந்த பையன் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 மணி நேரம்ங்கிறது அரை மணி நேரமா ஆகி போச்சு. அனந்தாழ்வார்க்கு இது தெரிஞ்சு போச்சு. எப்படி அப்போல்லாம் 2 மணி நேரம் பண்ணிட்டு இருந்த ஆளே இந்த நம்மளுடைய மனைவி, இப்ப எப்படி அரை மணி நேரத்துல இவ்வளவு சீக்கிரத்துல இந்த மண்ணை கொட்டுற வேலையை செஞ்சுட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு மனைவியிடம் கேட்கிறார். எனக்கு உண்மையில சந்தேகமா இருக்கு, நீயோ நேரம் ஆக ஆக உடல்ல உனக்கு களைப்பு தான் வரணும், ஆனா திடீர்னு என்னவோ களிப்பான முகத்தோட நீ வர, அந்த மண்ணை வேற சீக்கிரம் கொட்டிட்டு கொட்டிட்டு வரையே, என்ன விஷயம் அப்படின்னு அனந்தாழ்வான் கேட்கும் பொழுது கணவரிடம் சொல்லிடுறான் மனைவி, அந்த மாதிரி ஒரு பையன் வந்தான், அவன் நானும் உதவி செய்யறேன்னு ரொம்ப கொஞ்சலாவும் கெஞ்சலாவும் கேட்டான், அவன் வார்த்தையை என்னால மறுக்க முடியல,
அதனால அந்த மண் கூடையில பாதி நான் சுமந்துட்டு போறேன், பாதி அவன் சுமந்துட்டு போறான்னு சொன்னதும் The Agio All-Stars Sale starts March 6th. Download the app and wishlist now. Full home coverage made easy with Act Smart Wi-Fi. அனந்தாழ்வானுக்கு ரொம்ப கோவம் வந்தது. உடனே என்ன பண்ற, கையில வச்சுட்டு இருந்த கடபாரை எடுத்துன்னு வர, நீ முதல்ல போ, உன் பின்னாடியே நான் வரேன். அந்த பையனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வரல, அடி கொடுத்தாதான் அந்த பையனுக்கு புத்தி வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடபாரை எடுத்துட்டு வர, அந்த மனைவி பின்னாடியே ஒளிஞ்சுட்டே அனந்தாழ்வான் போற. அந்த சிறுவன் ஸ்ரீனிவாசன், அந்த சிறுவன் எதிர்த்தாப்புல வரான். வந்ததும் அம்மா மண்கூடைய கொடுங்கன்னு கேக்குறான். கேட்கும் பொழுது பின்னாடி இருந்த அனந்தாழ்வான் ஓடி அந்த பையனை அடிக்கணும்னு வர, பையன் இப்படி திரும்பி பார்க்கும்பொழுது அந்த பையனோட தாடையில அந்த அனந்தாழ்வானோட கடப்பார போய் படார்னு அடிச்சுது. அந்த தாடையில இருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிச்சுது. அந்த பையன் என்ன பண்ணினா அலறிண்டே ஓடி கோவிலுக்குள்ள போய் சென்று மறைஞ்சிடறான். அனந்தாழ்வான், ஓ என் தோட்டத்துல வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணது போறாதுன்னு கோவிலுக்குள்ளேயும் போய் சில்மிஷம் செய்ய போறியான்னு கத்திண்டே பெருமாள் கோவிலுக்குள்ள போற. பார்த்தா அந்த இடத்துல அந்த சிறுவன் இல்ல. ஆனா எந்த தாடையில அடி வாங்கி எந்த தாடையில ரத்தம் ஒழுகித்தோ அதே இடத்துல அந்த மூல மூர்த்திக்கு, அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு அந்த ஸ்ரீனிவாசனின் தாடையிலிருந்து குபு 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 குபுன்னு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சத கண்கூடா பார்த்தார். அங்க இருந்த அத்தனை அர்ச்சகர்களும் பார்த்தாங்க. உடனேயே அனந்தாழ்வான் சொல்லிட்டார், ஓ வந்தது பெருமாள் தான் எனக்கு தெரியாது. நான் ஆச்சாரிய கைங்கரியமாக இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த செய்யக்கூடிய அந்த கைங்கரியத்துக்கு இடையூறு செய்யற மாதிரி அந்த சிறுவன் வந்ததுனால என்னுடைய கடபாரைனால நான் தான் பெருமாள் அடைச்சிட்டேன். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பெருமாளே, என்னை மன்னிச்சிடு மன்னிச்சிடுன்னு கதற. உடனே பெருமாள் திருவாய் மலர்ந்து சொல்ற, நீ பண்ற அந்த கைங்கரியம் எனக்கு ரொம்ப பிடித்து போய்தான் ஒரு சிறுவனாக வந்தேன் அனந்தாழ்வானே. நீ எந்த தவறும் பண்ணல. நீ அந்த குருவின் மீது இவ்வளவு பக்தி கொண்டிருக்க இல்லையா, ஆச்சாரியனின் மீது இவ்வளவு பக்தி கொண்டவனாக நீ திகழ்வதால் உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பரிசு கொடுக்க வேண்டுமே என்றுதான் ஒரு சிறுவனாக வந்து காட்சி கொடுத்தேன். ஆச்சாரியனின் மீது குருவின் மீது பக்தி கொண்டவர்களுக்கு தானாகவே நானே வந்து காட்சி கொடுப்பேன். அவர்கள் கேட்கட்டாலும் கேட்காவிட்டாலும், அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்களுக்கு நான் காட்சி கொடுப்பேன் என்பதற்கு இந்த நிகழ்வே ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். இதோ இந்த தாடையில இருந்து வழியக்கூடிய அந்த ரத்தத்தை நீயே நிறுத்து அப்படின்னு பெருமாள் சொல்ற. அனந்தாழ்வானுக்கு எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. பக்கத்துல பச்சை கற்பூரம் இருந்தது. அதை டைரக்டா எடுத்து வந்து பெருமாளோட தாடையில வச்ச. அன்னைக்கு வச்ச அந்த பச்சை கற்பூரம் தான் ஸ்ரீனிவாசனின் மிக முக்கியமான அடையாளமாக இருக்கு. இன்னைக்கும் நம்ம திருமலை கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம எல்லாம் அந்த காலை அலம்பிண்டு அந்த உள்ள நுழைவோம் இல்லையா, அந்த ரெட் ஜமக்காலம் எல்லாம் போட்டிருப்பாங்களே, அந்த வாயில் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் நேரதான் பார்ப்போம். இங்கெல்லாம் சைட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கவே மாட்டோம். என்னைக்காவது பாத்தீங்கன்னா பாருங்க, அனந்தாழ்வான் ஸ்க்ரோபார் அந்த கடபாரைங்கிறது இன்னமும் அந்த இடத்துல இருக்கு. சாட்சி நிச்சயம் போய் பாருங்க எல்லாருமே. பெருமாளுடைய திருக்கண்கள் படுற மாதிரி அதே இடத்துல இருக்கு. அந்த திருக்கோயிலின் வாசலிலேயே நம்மை வரவேற்பது யாரு எதுன்னு பாத்தீங்கன்னா அனந்தாழ்வாரின் கடபாரை தான். எப்படி ஆச்சாரிய பக்திக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத பெருமாளே காமிச்சு இன்னும் காமிச்சுட்டு இருக்கிற ஒரு இடமாகவே அந்த இடம் இருக்கு. அப்போ பார்க்கும் பொழுது அந்த ஆச்சாரியன் அந்த குருவின் பக்திக்கு நாம பாத்திரமாகிட்டா பொழுதும் நிச்சயமா பெருமாளே நம்மளை தேடி வருவார் அப்படிங்கிறதுக்கு அனந்தாழ்வான் வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு நிகழ்வே ஒரு முக்கியமான சாட்சியா இன்னி வரைக்கும் இருக்கு. இன்னும் ஒரு சீடரை பத்தி கூட சொல்லணும். சுவாமி ராமானுஜரின் முக்கியமான சீடர்களில் மற்றொருவர் வடுகு நம்பி அப்படின்ற சீடர். ராமானுஜரோட வாயில எப்பொழுதுமே வரக்கூடிய இரண்டு திருநாமாக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே வரதா வரதா வரதான்னு வரதராஜ பெருமாளை கூப்பிட்டுட்டே இருப்பாராம். அடுத்தது வடுகா வடுகா வடுகான்னு தன்னுடைய சீடனை கூப்பிட்டுட்டே இருப்பாராம். ஏன்னா ராமானுஜருக்கு சகல விதமான கைங்கரியங்களையும் கூடவே இருந்து, சகல விதமான உதவிகளையும் கூடவே இருந்து செய்யக்கூடிய ஒரு உத்தமமான சீடனாக இருந்தவர் வடுக நம்பிதான். எந்த கோயில போய் எந்த பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னாலும் வடுக நம்பி இல்லாம ராமானுஜர் போகவே மாட்டார். ஒரு சமயம் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இருந்த பொழுது வடுக நம்பியையும் கூட்டிட்டு போய் அந்த ரங்கநாத பெருமாளை சேவிப்போன்னு சொல்லிட்டு கிளம்பினாராம். அந்த சன்னதி முன்னாடி நின்றுண்டு
அந்த ரங்கனோட அழக அப்படியே வர்ணிச்சுட்டு இருந்தாராம் ராமானுஜர். படுகா, இங்க பாரு இந்த அரங்கனோட அழக, எவ்வளவு பெரிய பாம்பனையின் மேல படுத்துட்டு இருக்காரு இந்த பெருமாள். இவருடைய அந்த திருக்கண்களை பார், எவ்வளவு விசாலமா, எவ்வளவு பெருசா, எவ்வளவு அழகு நீண்டு கிடக்குன்னு பாரு. அந்த திருவிழிய பாரு, அந்த திருக்கண் வளர்ந்திருக்கும் அழகை பாரு, அவருடைய அந்த திருவடி திருப்பாத கமலங்களை பாரு, அந்த பெரிய திருவடி என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் அரங்கனை பார்த்து அப்படி பரவச நிலையில ரங்கனை வர்ணிச்சுட்டே இருக்கார். ஆனா வடுக நம்பி பார்த்து கொண்டிருந்ததோ சுவாமி ராமானுஜரை. ஒரு நிமிஷம் கூட திரும்பி கூட அரங்கனை பார்க்கவே இல்லையா. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய குருவான சுவாமி ராமானுஜர் தான் அவருக்கு அரங்கன், அரங்கம், தெய்வம் எல்லாமே. அவரை தாண்டி வேற ஒரு பெருமாளே இல்ல, வேற ஒரு தெய்வமே இல்ல அப்படிங்கிற மாதிரியான மிகச்சிறந்த ஆச்சாரிய பக்தி, மிகச்சிறந்த குரு நிஷ்டையில் இருக்கக்கூடியவர் வடுக நம்பி. ராமானுஜரின் கண்களோ அரங்கனை நோக்கி, அரங்கன் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரியான எந்த விதமான கமெண்டோ ரியாக்ஷனோ வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி ராமானுஜர் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்த பொழுது வடுக நம்பி அங்க இருக்கிற அரங்கனை பார்க்காம பக்கத்துல இருந்த ராமானுஜரோட திருவடியை நோக்கி இரு கரம் கை கோப்பி நின்று இருந்தாராம். என்னப்பா வடுகா, நான் உன்னை பெருமாளை பாரு பாரு சேவி சேவிங்கிறேன், நீ பெருமாளை பார்க்காம என்ன பார்த்து நிக்கிறையே, என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு திருப்பான ஆழ்வாரே இந்த அரங்கனை பாடி இருக்கார். அவ்வளவு அழகான அமுதன் இந்த ரங்கன். அவனை அப்படி நான் வர்ணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனோட அழகை நீ பருகாமல் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு ராமானுஜர் கேட்ட பொழுது அதே வரிய வடுக நம்பி சொன்னாராம், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நீரேதான் அமுதன், நீரேதான் மிகப்பெரிய பெருமாள். உங்களை தவிர எனக்கு அந்த அரங்கநாதனே பெரிய பெருமாளா படவே இல்லை அப்படின்னு வடுக நம்பி சொல்லி அரங்கநாதன் பக்கம் கூட திரும்பாம ராமானுஜரையே பார்த்து பார்த்து பரவசப்பட்டு கொண்டு இருந்தாராம் வடுக நம்பி. அதே ஸ்ரீரங்கத்துல நம் பெருமாளுக்கு வருடம் முழுவதுமே பாத்தீங்கன்னா தினமுமே பலவிதமான உற்சவங்கள் உற்சாகமா நடந்தேறும். அப்படி ராமானுஜர் வடுக நம்பியுடனும் பல சீடர்களுடனும் திருவரங்கத்தில் இருந்து கொண்டிருந்த ஒரு சமயத்தில் பெருமாளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு உற்சவம் நடந்தேறியது. அப்போ அரங்கன் நம் பெருமாள் திருவீதி உலா கண்டருளி கொண்டிருந்த சமயம் ராமானுஜர் தங்கி இருந்த மடத்துக்கு வாசல்ல நம் பெருமாள் வந்து நின்றார். எப்பொழுதுமே ஆச்சாரியர்கள் எல்லாருமே நம்ம திருமலையில எல்லாம் கூட பார்த்திருப்போம். இந்த பிரம்மோற்சவ சமயத்துல எல்லாம் கூட இந்த ஜீயர் சுவாமிகள் எல்லாமே பிரத்யேகமா பெருமாளுக்கு இந்த கற்பூர ஆரத்தி பழங்கள் இதெல்லாம் கொடுக்கறத பார்த்திருப்போம். பெருமாளுக்கு ஒரு அலாதி சந்தோஷம். இது மாதிரி ஆச்சாரிய புருஷர்கள் கிட்டேந்து பழங்கள் கற்பூர ஆரத்தி எல்லாம் வாங்கிக்கிறதெல்லாம். நம்மள மாதிரியான சாமானியர்கள் கிட்ட இருந்தும் கற்பூர ஆரத்தியை வாங்கி கொடுக்கக்கூடிய அதே சந்தோஷம் பெருமாளுக்கு இருக்கும். அதே மாதிரி குருவிடம் இருந்தும் பழங்களை கற்பூர ஆரத்தியெல்லாம் வாங்கி சேர்த்துக்கணும்ட்டு எப்போதுமே பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அரங்கன் நம் பெருமாள் ஒரு நாள் ராமானுஜரோட வீட்டு வாசல்ல வந்து நின்று இருந்தார். ராமானுஜருக்கு பரம சந்தோஷம். அவருடைய சீடர்கள் எல்லாம் அழைச்சதோ பாருங்க, நம் பெருமாள் எவ்வளவு அழகான மாலையை சாற்றி கொண்டிருக்கிறார், அவருடைய அந்த திருவடியை பாருங்க, அவருடைய அந்த திரு கைகள் இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களை பாருங்க, என்னமா ஜொலிக்கிறார் பெருமாள், அந்த பட்டு பீத்தாம்பரத்தை பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி வர்ணிச்சுட்டே இருந்தார். வர்ணிச்சுட்டே இருக்கும்போது பாக்குறார் எல்லா சீடர்களும் இருந்தாங்க. ஆனா வடுக நம்பிய மட்டும் காணல. என்னடா இந்த வடுக நம்பி பெருமாளே வீட்டு வாசல்ல ஆத்து வாசல்ல வந்து தரிசனம் பண்ணும் பொழுது கூட பெருமாளை பார்க்காம உள்ளுக்குள்ள இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, வடுகா இங்கே வாராய், வந்து பெருமாளை பாராய்னு ஜோரா குரல் கொடுக்கிறார் இந்த ராமானுஜர். வடுக நம்பி வரா மாதிரியே இல்ல. உடனே சொல்றார், டாக்டர் வடுக நம்பி, பெருமாள் இன்னும் 2 நிமிஷத்துல கிளம்பிடுவார், நீ ரொம்ப அழகான பெருமாளோட சேவையை மிஸ் பண்ற, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அந்த வேலையை அப்படியே போட்டுட்டு பெருமாளை வந்து பார்க்கவான்னு ராமானுஜர் சொல்றார். அப்போ உள்ளிருந்து வடுக நம்பி குரல் கொடுக்கிறார். எந்த உள்ளிருந்து? சமையல் உள்ளிலிருந்து. ராமானுஜரே, ஆச்சாரியரே, உங்க பெருமாளை நீங்க பார்த்துக்கோங்கோ, எம் பெருமாளுக்கான பாலை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்க பெருமாளை பார்ப்பதற்காக நான் வந்து விட்டேன் என்றால் என் பெருமாளுக்காக நான் காய்ச்சும் பால் என்பது பொங்கி விடுமே, அதனால உங்க பெருமாளை பார்க்க நான் வரமாட்டேன், எம் பெருமாளுக்காக நான் செய்து கொண்டிருக்கும் இந்த கைங்கரியம் தான் எனக்கு மிக சிறந்த கைங்கரியம், இந்த பால காய்ச்சற கைங்கரியத்தை தாண்டி அந்த பெருமாளை நான் பார்க்க மாட்டேன்ட்டு வடுக நம்பி சொல்லி உள்ளிருந்து வரவே இல்லையா. அந்த வார்த்தை என்ன தெரியுமா?
இங்கு பால் பொங்கும் என்று சொன்னேனோ வடுக நம்பியை போலே அப்படிம்பாங்க. கடைசி வரைக்கும் வரவே இல்லை வடுக நம்பி. என்ன காரணம்? ராமானுஜருக்காக ராமானுஜர் பெருமாளை சேவிச்சுட்டு வந்ததும் அவருக்கு சாப்பிடும்படியாக பருகும்படியாக இதமான சூட்டில் பாலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாலை காய்ச்சி கொண்டிருந்தார் வடுக நம்பி சமையல் அறையில். அந்த ஒரு நிமிஷம் பாலை ஆஃப் பண்ணிட்டு வந்து பெருமாளை பார்த்துட்டு மறுபடியும் கூட அடுப்பு மறுபடியும் பத்த வைக்கலாம், விறகு அடுப்புனா கூட. ஆனா அதை அவர் செய்யல. எங்கேயானோ அணைச்சிட்டு திருப்பி வந்து விறகு அடுப்பை பத்தணும்னா அது சுவை குறைஞ்சிரும் இல்லையா? தன்னுடைய ஆச்சாரியனுக்கு, தன்னுடைய குருவுக்கு தான் பாலை காய்ச்சி சரியான பதத்தில் கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே தான் அவருக்குள்ள மிகப்பெரிய குறிக்கோளா இருந்ததே தவிர, வாசல்ல பெருமாள் வந்திருக்காரே அவரை பார்க்கணும், அவரை பார்த்து அவருடைய அனுகிரகத்துக்கு நம்ம பாத்திரமாகணும்ட்டு வடுக நம்பி நினைக்கவே இல்லை. இப்படி குருவின் மீது அலாதியான பக்தி கொண்டு வடுக நம்பி இருந்ததாலேயே திருவரங்கனின் திருவருளுக்கும் திருமாலின் திருவருளுக்கும் தானாகவே பாத்திரமாகி போனார் வடுக நம்பி என்பதை சொல்வதற்கு திருக்குறுங்குடியில் நடந்த ஒரு நிகழ்வே மிக பெரிய சாட்சியாக இன்று வரை அமைந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு ராமானுஜர் திருவனந்தபுரம் போன சமயம் அங்க இருந்த அனந்த பத்மநாப சுவாமி கோயில்ல தினம் பாசுரங்களை பாடிக்கொண்டு அந்த பெருமாளுக்காக பூஜைகளை நடத்தி கொண்டிருந்தார் ராமானுஜர் வடுக நம்பியோடு. ஒரு நாள் அவருடைய அந்த கொள்கைகளின் மேல இஷ்டப்படாத அந்த திருவனந்தபுரத்துல இருந்த மக்கள் எப்படியாவது ராமானுஜரை கொன்றுவிட வேண்டும் அப்படின்னே ஒரு சதி திட்டம் தீட்டிட்டாங்க. அங்கே பள்ளி கொண்டிருந்த அனந்த பத்மநாபனுக்கு அந்த திட்டம் நன்றாகவே தெரியும். அதனால அனந்த பத்மநாபன் என்ன பண்ணார்? ராத்திரியோட ராத்திரியா ராமானுஜரை இந்த இடத்தை விட்டு வேற ஒரு ஊருக்கே மாத்திட வேணும்னு பத்மநாபன் திட்டம் தீட்டி இரவோடு இரவாக ராமானுஜருக்கே தெரியாமல் ராமானுஜரை திருவனந்தபுரத்திலிருந்து திருக்குறுங்குடிக்கு மாற்றிவிட்டார் பெருமாள். வடுக நம்பி கூட வரவே இல்லை. வடுக நம்பி திருவனந்தபுரத்திலேயே தான் இருக்கார். அடுத்த நாள் விடியற் காலை விடியறது. ராமானுஜர் எழுந்து பாக்குற, நம்ம ஏதோ ஒரு புது இடத்துல வந்து இருக்கோமே அப்படின்றது மாத்திரம் அவருக்கு தெரியுது. ராமானுஜரோட வாயில் வரக்கூடிய சுப்பிரபாதமாக இருந்ததே வடுக நம்பியின் நாமம் தான். வடுகா வடுகா எங்கப்பா போயிட்ட? எங்கேயோ ஒரு புது இடத்துல வந்து நாம இருக்கா மாதிரி இருக்கு, நாம இருக்கிறது திருவனந்தபுரம் இல்லையே குரல் கொடுத்துட்டே இருக்க. அப்போ அவருடைய பின்னாலேயே வடுக நம்பியின் உருவெடுத்து வந்தது சாக்ஷாத் அங்கே இருந்த வடிவழகிய பெருமாளேதான். வடுக நம்பியாக அந்த சீடனாக தானே உருமாறி வரணும்னு அந்த பெருமாளை முடிவு பண்ணி வடுக நம்பியின் உருவல வந்து, ஆமா ஆச்சாரியரே நீங்க சொல்றது கரெக்ட் தான், நாம திருவனந்தபுரத்துல இல்ல, நாம இப்ப இருக்கிறது திருக்குறுங்குடியில அப்படின்னு திருவாய் மலர்ந்து சொன்னாராம். சரிப்பா வடுகா, திருக்குறுங்குடியா இருந்தா என்ன, திருவனந்தபுரமா இருந்தா என்ன, நாம நம்மளுக்கு பெருமாளுக்கு முடிஞ்ச கைங்கரியங்களை செய்ய வந்திருக்கோம், பெருமாள்கிட்ட போய் சேவிப்போம், வா சீக்கிரம் குளிச்சுட்டு வா, நம்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பெருமாளை தரிசிக்க போவோம் அப்படின்ட்டு சொல்றார் ராமானுஜர். உடனே வடுக நம்பியும் கிடுகிடுன்னு குளிச்சுட்டு வந்துட்டு, ஆச்சாரியனே எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அது என்ன தெரியுமா, நீங்க எனக்கு நெத்தியில அந்த திருமண் காப்ப உங்க கையால இட்டு விடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, பிளீஸ் எனக்கு செய்யுங்களேன்ட்டு பணிவன்போடு அந்த வடுக நம்பி ராமானுஜரன் முன்னாடி கை கட்டி நின்றாராம். இது என்ன, நம்முடைய சீடன் இவ்வளவு வருஷமா இந்த மாதிரி ஆசையெல்லாம் படவே இல்லையே, திருக்குறுங்குடியில வந்து இவனுக்கு என்ன திடீர்னு இந்த மாதிரியான ஒரு ஆசைன்னு வியந்து போன ராமானுஜர், சரி சீடன் கேட்கறானே அப்படின்னு சொல்லி அந்த திருமண் காப்ப வடுக நம்பிக்கு இட்டு விட்டாராம். இட்டு விட்டு, சரி வா வா போய் சேவிக்கலாம் பெருமாளை, சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜரும் வடுக நம்பியுமாக சேர்ந்து பெருமாளின் சன்னதியை நோக்கி போறாங்க. ராமானுஜர் முதல்ல போறார். ஒரு 4 அடி பின்னாடி சீடனான வடுக நம்பி வந்துட்டே இருக்க. அந்த கோவில்ல போய் அந்த பெருமாள் வடிவழகிய பெருமாளின் திருமுகத்தை பார்க்கும் பொழுது ராமானுஜர் ஒரே விக்கித்து போய் நிக்கிறார், அதிசயித்து போய் நிக்கிறார். என்ன காரணம்னு பார்த்தா, அந்த பெருமாளோட திருமுகத்துல இப்பதான் இட்டு விட்டா மாதிரியான அந்த திருமண் இருக்கு. அதுவும் அந்த திருமண் எப்படி இருக்கு அப்படின்னா, இவர் வடுக நம்பியின் நெத்தியில எந்த ஸ்டைல்ல இட்டு இருந்தாரோ அதே ஸ்டைல்ல அந்த திருமண் இருக்கு. உடனே இவர் என்ன பண்றார், வடுகா வடுகா அதை பாரு, நான் உன் நெத்தியில இட்டு விட்டா மாதிரியே பெருமாளுக்கு இருக்கு பாறேன்னு கூப்பிட்டு திரும்புற. அந்த இடத்துல வடுக நம்பி இல்ல. அப்போதான் ராமானுஜருக்கு தெரிய வந்தது, வடுக நம்பியின் உருவுல வந்தது இதே வடிவழகிய பெருமாளேதான் அப்படின்னு தெரிய வந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் வடுக நம்பியும் அங்கு வந்து சேர்ந்து, சாரி ஆச்சாரியனே,
நான் வருவதற்கு நேரம் தாமதமாகிவிட்டது, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இரு கை கூப்பி நின்றாராம். இப்படி குரு பக்தி யார் அதிகமா காமிக்கிறாங்களோ அவங்களுடைய ரூபத்தை தானே எடுத்துக்கொண்டு வரணும்னு பெருமாளே வந்த நிகழ்வு அது. அந்த ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணார், குருவின் மீது அலாதியான பக்தி கொண்டவருக்காக ஒரு சிறுவனாக வந்து காண்பித்தார். இந்த இடத்துல என்ன பண்ணார், இந்த குருவின் மீது அலாதியான பக்தி கொண்ட அந்த சீடனின் உருவிலேயே வந்து காமிச்சு கொடுத்தார் பெருமாள். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, குருவின் மீது நாம் பக்தி கொண்டவர்களான உண்மையான பக்தி கொண்டவர்களாக நாம் இருக்கும் பொழுது பெருமாள் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நமக்கு வாழ்க்கையில கஷ்டம் ஏற்படும் பொழுதெல்லாம் நிச்சயமாக நம்மை வந்து காப்பாற்றுவார், சந்தேகமே இல்லை என்பதை தான் அந்த பகவானே ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு ஊர்ஜிதப்படுத்தி இருக்காரு. இன்னொரு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, குரு கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவர் தான் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரையே பெருமாள்கிட்ட கொடுப்பாராம் நாம மோட்சம் அடைவதற்கு. ஏன்னா இந்த மனித பிறவியில திருப்பி திருப்பி எத்தனை தரம் பிறந்து எத்தனை தரம் இறந்து இந்த சுழல்லேயே மாட்டிக்க முடியும். இந்த சுழல்ல இருந்து நாம வெளியில வரணும் அப்படின்னா நமக்கு தேவை மோட்ச பிராப்தி தான். அந்த மோட்ச பிராப்தி நாம் அடைவதற்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை யார் கொடுப்பாங்க கடவுள் கிட்டனா, அந்த குருவானவர் தான் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரையே கொடுப்பாராம். அதையும் சுவாமி ராமானுஜரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை அற்புதமாக காட்டி கொடுத்திருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமலைக்கு கீழே இருக்கக்கூடிய திருப்பதியில அந்த கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோயில் பணிக்காக ராமானுஜர் அவருடைய சீடர்களோட குழுமி இருந்த ஒரு சமயம். அந்த சமயம் நல்ல வெயில் காலம். அப்போ அந்த இடத்துல மோர் தயிர் விற்கக்கூடிய ஒரு வயதான அம்மணி அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்க பாக்குறாங்க, டெய்லி ராமானுஜர் பலவிதமான விஷயங்களை அந்த சீடர்களுக்கு சொல்லி தராரு. அதுல அவர் சொல்றார், மோட்சத்தை தர வல்லக்கூடியவன் அந்த திருமலை அப்பன் அப்படின்றதையும் சொல்றாரு. அந்த மோட்சத்தை அடைவதற்கான வழிமுறைகளையும் அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அது எதுவுமே அந்த மோர் பாட்டிக்கு புரியல. ஒரு விஷயம் மட்டும் தெரியறது, திருமலை அப்பன் தான் மோட்சத்திற்கு வழி செய்து கொடுப்பான். அவனை பிடிக்கணும் அப்படின்னா அவன் வழி செய்து கொடுப்பதற்கு குருவின் விழி என்பது நம் மீது பட வேண்டும் என்பது மட்டும் அந்த மோர் பாட்டிக்கு தெரியறது. அதனால என்ன பண்றாங்க அந்த பாட்டி அப்படின்னா, தினம் அந்த சீடர்களுக்கு மோர் கொடுத்துட்டே இருந்தாங்களாம். பரவாயில்ல சாப்பிடுங்க, பரவாயில்ல எடுத்துக்கங்கன்னு சுவையான மோரை ரொம்ப பக்தி சிரத்தையோட செய்து அந்த குருவின் சீடர்களுக்கு கொடுப்போம்னு கொடுத்துட்டே இருந்தாங்க. சோ ராமானுஜருக்கு அந்த கோவில் திருப்பணி முடிஞ்சாச்சு. அந்த இடத்தை விட்டு கிளம்ப வேண்டிய சமயமும் வந்தது. உடனே ராமானுஜர் என்ன பண்றாரு, சீடர்கள் எல்லாம் கூப்பிட்டு, இனி நம்ம இந்த இடத்த விட்டுட்டு போகணும், இங்க வரவு செலவு கணக்கு பாக்கி எல்லாம் நிறைய இருக்குமே, இந்த மோர் பாட்டிக்கிட்டே இந்த டெய்லி மோர் வாங்கி குடிச்சீங்க இல்லையா, இவ்வளவு நாள் அவளுக்கு எவ்வளவு காசு தரணும்னு கேட்டு அந்த வரவு கணக்கு செலவெல்லாம் முடிச்சிட்டு வாங்க, ஊரை விட்டு கிளம்பலாம்னு ராமானுஜர் சொல்றாரு. உடனே இந்த சீடர்களும் மோர் பாட்டிக்கிட்ட போய் சொல்றாங்க, அம்மா நீ இவ்வளவு நாள் ரொம்ப சுவையான மோர் எனக்கு கொடுத்தீங்க, எங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்க, உங்களுக்கு எவ்வளவு காசு நாங்க கொடுக்கணும்னு சொல்லுமா, நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த பாட்டி சொல்றாளாம், எனக்கு நீங்க காசெல்லாம் எதுவுமே தர வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க, உங்களுடைய குருவான அந்த ராமானுஜர் முன்னாடி கொண்டு போய் என்ன நிறுத்திடுங்களேன் அப்படின்னு கேட்கறாளாம் அந்த மோர் பாட்டி. சரி காசு வேண்டான்னு சொன்னா எங்க சுவாமி கோச்சுப்பாரு, ஏதோ நீங்க சொல்றீங்க, சரி அந்த குருவிடமே சென்று உங்களை கொண்டு போய் நிறுத்துறோம்ட்டு இந்த சீடர்கள்லாம் சொல்லி அந்த மோர் பாட்டியை அழைச்சிட்டு போய் ராமானுஜர் திருவடி முன்னாடி நிறுத்திட்டாராம். நீ ராமானுஜர் அந்த பாட்டிய பாக்குறார். பாட்டிய பார்த்ததுமே அவளுக்குள்ள இன்னும் நல்ல எண்ணங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் உருவாக ஆரம்பிச்சது. ஏன்னா குருவேதான் பிரம்மா, குருவேதான் விஷ்ணு, குருவேதான் சிவன் அப்படிங்கும் பொழுது பாட்டி நேரா ராமானுஜரோட திருவடியில விழுந்து எழுந்துக்கிறான். நீ ராமானுஜர் கேட்கிற, என்னம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டும் பொழுது பாட்டி சொல்றாளாம், சுவாமி ஆச்சாரியனே, எனக்கு பக்தி யோகம் தெரியாது, கர்மயோகம் தெரியாது, ஞான யோகம் தெரியாது, இந்த பெயர்கள்லாம் என்னங்கிறத மட்டும் நீங்க சொல்லக்கூடிய அந்த உபதேசங்கள் வழியா தெரிஞ்சுட்டேன். பெயர்கள் தான் தெரியுமே தவிர அந்த பெயருக்கான அர்த்தம் என்னன்னு தெரியாது, இதெல்லாம் எப்படி செய்யணும்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் தெரிஞ்சுட்டேன். அது என்ன தெரியுமா, நீங்க ஒரு ஓலை எழுதி கொடுத்தீங்க அந்த திருமலை அப்பனுக்கு அப்படின்னா அந்த ஓலையை படிச்சு பார்த்து இந்த திருமலை அப்பன் எனக்கு நிச்சயமா மோட்சம் கொடுத்துடுவாருங்கிற உண்மையை மாத்திரம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மோருக்கான காசு எல்லாம் எதுவுமே வேண்டாம், உங்ககிட்ட இருந்து எனக்கு தேவையானது அந்த ஓலை தான் அப்படின்னு சொல்லி ராமானுஜரும் என்ன பண்ணார்,
திருமலை அப்பனை அட்ரஸ் பண்ணியே இந்த மோர் பாட்டிக்கு தயவு செய்து மோட்சம் கொடுங்கள் பெருமாளேன்னு லெட்டர் எழுதி அனுப்பிச்சாராம் ராமானுஜர். அந்த ஓலையை எடுத்துட்டு போய் அந்த பாட்டியும் நடந்து திருமலைக்கு போறா. திருமலைக்கு போய் அந்த செக்யூரிட்டி கிட்ட எல்லாம் சொல்றா, கீழே ராமானுஜர் அந்த பெருமாளுக்கிட்ட எனக்கான மோட்சம் தரணும்னு சொல்லி லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனா இந்த ஓலையை கொடுத்திருக்காருன்னு பாட்டி சொல்றா. உடனே இந்த செக்யூரிட்டி இல்லாம பாக்குற அந்த கீழே ராமானுஜர்ன்ற கையெழுத்து தெரியறது. அந்த ஓலையை கொண்டு போய் திருப்பதி திருமலை அப்பனின் திருவடியில போய் வச்சாங்களோ இல்லையோ, படார்னு பாட்டியோட அந்த உயிர் பிரிந்து விட்டது. புஷ்பக விமானம் அங்க வந்து சேர்ந்தது. பாட்டிக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன, ஒரு குருவின் திருவடியை நாம அடைஞ்சிட்டோம், அந்த குருவின் திருவடியில சரணாகதி புகுந்துட்டோம்னா நமக்கு வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அந்த குருவே நம்மளை கொண்டு போய் பெருமாளிடம் நிக்க வைப்பார். நமக்கு அடுத்த பிறவி என்னும் கொடிய பிணியிலிருந்து அந்த குருவின் கடாட்சம் நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாட்டி நல்லா தெரிஞ்சுட்டா, நல்லா புரிஞ்சுட்டா. அதன் விளைவாக கிடைத்தது மட்டுமே பாட்டிக்கான அந்த மோட்ச பிராப்தி. நம்முடைய தலையில எழுத்தையே நல்லெழுத்தாக மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருவின் திருவடிக்கு தான். ஏன்னா அந்த குரு தான் நமக்கு சொல்லுவாரு, இந்த கடவுளை போய் பாருங்க, இந்த பெருமாளை புடிங்க, இந்த ஸ்லோகங்களை சொல்லுங்க அப்படின்னு பெருமாள் கிட்ட நமக்காக பரிந்துரைப்பவர் குருவாகத்தான் இருப்பார். இதற்கும் ஒரு உதாரணம் இந்த கலியுகத்திலேயே நடந்திருக்கு. அது எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா கடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவகீந்திரபுரத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. 13ஆம் நூற்றாண்டில் அந்த திருவகீந்திரபுரத்துல ரொம்ப அருமையா எப்பொழுதுமே வேத பாடசாலைகள்லாம் ரொம்ப பிரமாதமா நடக்கக்கூடிய ஊர்கள்ல திருவகீந்திரபுரமும் ஒரு முக்கியமான ஊரு. 13ஆம் நூற்றாண்டில் அப்படி அந்த திருவகீந்திரபுரத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு வேத பாடசாலையில் தேவநாதன் அப்படின்ற ஒரு சிறுவன் வேதம் பயின்று வந்தான். என்னமோ தெரியல, எவ்வளவோ அந்த ஆசிரியர்கள் எவ்வளவு விழுந்து விழுந்து அவனுக்கு வேதங்களை சொல்லி கொடுத்தாலும் அவனால அந்த வேதங்களை அவ்வளவு அற்புதமா கிரகிச்சுக்க முடியல. தப்பு தப்பாவே சொல்லிட்டு வந்தான். உடனே ஆசிரியர்கள்லாம் பார்த்தாங்க, தேவநாதா, பிரம்மா உன் தலையில என்ன தெரியுமா எழுதியிருக்காரு, உனக்கு சரியாவே வேதம் வராதுன்னு எழுதிட்டார் போல இருக்கு. அதனால இன்னில இருந்து நீ பாடசாலைக்கு வராத, நீ வேற ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கோன்னு சொல்லிடுறான். நீ இந்த பையன் நேர அந்த ஔஷதகிரின்னு சொல்லக்கூடிய அந்த கல்வி கடவுளான ஹயக்ரீவர் இருக்கக்கூடிய ஔஷதகிரி மலைக்கு போறான். போய் பெருமாளை போய் சேவிக்கல, கோயில் வாசல்ல உட்காந்து அழுன்னு அழறான். எனக்கு இப்படி சொல்லிட்டாரு, அந்த நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன் வேதங்கள்லாம் பயிலணும்னு, ஆனா அந்த ஆசிரியர் பெருமக்கள்லாம் எனக்கு வேதமே வராது, பிரம்மா உன் தலையில வேதம் வராதுன்னு எழுதிட்டாருன்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றது, யார் எனக்கு வழிகாட்டுவா, வேதம் பயிலணும் எல்லார மாதிரியும் ஜோரா சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கேன்னு கதறான். அப்ப அந்த இடத்துல குருவாக வேதாந்தாச்சாரியரான சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ஹயக்ரீவரை சேவிக்கணும்னு வரார். அந்த குழந்தை அழுதுன்னு இருக்கிறத பாக்குறார். என்னப்பா என்னாச்சுன்னு அந்த பையனை கேட்கிறார். அந்த பையன் அப்படி சொன்னதுமே அவர் ஹயக்ரீவர் ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஞானானந்த மயந்தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே ஸ்வதசித்தம் சுத்த ஸ்படிகமணி பூப்ருத் பிரதிபடம் சுதா சத்ரி சீபீர் துயிதி பிரவதாக திரிபுவனம் அனந்தை ஸ்ரய்யந்தை ரணுவிகித்த ஹேஷா அலஹலம் அதா சேஷா வத்தியம் ஹயவதன மீட்டி மகிமகமா அப்படின்னு சொல்லி, அப்பா உள்ள இருக்கிற பெருமாள் எப்படி தெரியுமா, பிரம்மாவையே படைத்த கடவுள் அந்த ஹயக்ரீவ கடவுள். அந்த ஹயக்ரீவனின் திருவடி என்பது உன் தலையில் படும் பொழுது அந்த திருவடி உன் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி பெற்றது என்பதை நீ உணர் அப்படின்னு சொல்லி நேரா அந்த பையனை ஹயக்ரீவர் சன்னதிக்கு கூட்டிட்டு போறார். அப்ப அர்ச்சகர் சுவாமி கிட்ட சொல்லி அந்த பையனோட தலையில ஹயக்ரீவரின் பாதுகையான அந்த சடாரின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம திருமால் கோவில்கள் எல்லாம் போகும் பொழுது நம்மளோட தலைமையில ஃபர்ஸ்ட் வைக்கிறது அந்த ஸ்ரீ சடாரி தான். அந்த ஸ்ரீ சடாரி என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்சாத் பெருமாளோட பாதுகையை தான். நம்ம எல்லாருடைய தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைத்தது நிச்சயமா அந்த சடாரி தான். அந்த பையனை கூப்பிட்டு ஹயக்ரீவனோட சடாரிய அவனோட தலையில் சாதிக்கும்படி பண்றார். அந்த ஹயக்ரீவரோட சடாரி எப்போ அந்த பையனோட தலையில பட்டுதோ அந்த நிமிஷமே அவனுக்குள்ள ஒரு புது தன்னம்பிக்கை, புது பொலிவு தானாகவே பிறக்க ஆரம்பித்து கிடுகிடுன்னு ஓடுறான் அந்த வேத பாடசாலைக்கு. அங்க இருந்த ஆசிரியர் பெருமக்கள்லாம் ஆச்சரியமா அந்த பையனை பாக்குறாங்க.
அது வரைக்கும் வேதத்தை தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்த பையன் திடீர்னு ஆசிரியர் சொன்னதுக்கு மேலாக பிரமாதமாக சொல்ல ஆரம்பித்தான். சோ அவர்களுக்கெல்லாம் புரிந்து விட்டது, யாரோ ஒரு குரு கூட்டிட்டு போய், யாரோ குரு இல்ல, அங்க இருந்த அந்த தேசிகர் தான் கூட்டிட்டு போய் ஹயக்ரீவரை அவனுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கார். ஹயக்ரீவின் பெருமைகளை இன்னும் கூடுதலா அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காருங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இவர்தான் பெருமாள். இந்த பெருமாளின் திருவடியை புடிங்க நமக்கு காட்டி கொடுப்பவராக இருப்பவர்களே குருதான். அதனால எவ்வளவோ நமக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வராமல் இருக்கவே இருக்காது. அத கஷ்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் எப்படின்னு சொல்லலாம்னா, வெயில் மழை அப்படிங்கிற மாதிரி நாம் பண்ண கர்ம வினைகளே வெயில் மாதிரியோ மழை மாதிரியோ நம்மளை கொடுமைப்படுத்தலாம். ஆனா நம்ம கிட்ட அந்த குருவின் கடாட்சம், குருவின் அருள் அப்படின்ற அந்த கொடை நம்ம கையில இருக்கும் பொழுது வெயிலோ மழையோ நம்மளை துன்புறுத்தாது. அடிக்கலாம் வெயில் மழை எவ்வளவு வேணா பெய்யலாம், ஆனா நம்ம கிட்ட அந்த கொடை இருக்கு. அந்த தைரியம் இருக்கும் பொழுது, அந்த கொடை இருக்கு, அந்த கொடையின் கீழ் நாம் நின்று கொண்டிருக்கிறோம், அந்த தைரியம் நம்மிடம் இருக்கும் பொழுது நம்ம ஜோரா என்ன பண்ணுவோம், வெயிலையும் போவோம் மழையிலையும் போவோம். அந்த பாவ வினைகளோ கர்ம வினைகளோ நம்மள எதுவுமே செய்யாது. சோ இன்னையிலிருந்து நாம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே குரு இருக்கலாம், ஆச்சாரியன் இருக்கலாம். அப்படி எனக்கு யாருமே குருனே இல்ல, என்னுடைய குரு யாருனே தெரியாது அப்படின்னாலும், அந்த காரே கருணை ராமானுஜரா இருக்கக்கூடியவரை சுவாமி ராமானுஜா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்ற அந்த ரெண்டு வாக்கியத்தை மாத்திரம் நம்ம உச்சரிச்சுட்டு இருந்தாலே போதும். அந்த ராமானுஜரே கடவுள் கிட்ட நம்மை காட்டி கொடுத்து கடவுளையே நமக்கு காட்சி கொடுக்கும்படி செய்து விடுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அற்புதமாக அந்த குரு பக்தி, ஆச்சாரிய பக்தி அப்படின்ற ஒரு அற்புதமான தலைப்புல இத்தனை நேரம் நம்மள பேச வச்சதும் அந்த ஆச்சாரியரை தான், நம்ம எல்லாரையும் கேட்க வச்சதும் அந்த ஆச்சாரியனே தான் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. ராமானுஜரின் திருவடி பாதத்திற்கே இந்த சிற்றுரையை நான் அர்ப்பணிக்கிறேன். அருமையான இந்த உரையை கேட்டு அனுபவிப்பதற்கு நமக்கு நல் வாய்ப்பை அருளிய அந்த குருவழியின் திருவடி பாதத்தில் பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நன்றி, வணக்கம்.